Students, இப்போ நம்ம பார்க்க போறது fourth sum. If a is equal to 5,6, b is equal to 4,5,6, c is equal to 5,6,7. இது ஒரு prove that sum. அதாவது LHS is equal to RHS நம்ம prove பண்ணணும். இப்போ first நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS னா a cross a கண்டுபிடிக்கிறோம். இப்போ a யோட வேல்யூ நமக்கு 5,6 னு தந்திருக்காங்க. அப்போ a ய வந்து நம்ம 2 times பண்ணனும். அப்போ a cross a எப்படி பண்ணனும்னா 5,6 2 times எழுதி அதோட cross product கண்டுபிடிக்கணும். இப்போ 5,5 ஒரு pair, 5,6 ஒரு pair, then 6,5 ஒரு pair, 6,6 ஒரு pair. இது எனக்கு equation 1 நான் எடுத்துக்கிறேன். Then இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். RHS எப்படின்னா B cross B first கண்டுபிடிக்கணும். B cross B னா B ய 2 times எழுதி அதோட cross product கண்டுபிடிக்கணும். இப்போ cross 4, 5, 6. இப்போ 4, 4 ஒரு ordered pair, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, then 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. இது B cross B. Next C cross C கண்டுபிடிக்கணும். அதுக்கு 5, 6, 7 cross 5, 6, 7. Now இப்போ இதோட cross product கண்டுபிடிக்கும் போது 5, 5 ஒரு ordered pair. Then 5, 7, 6, 5, 6, 6, 6, 7. 7, 5, 7, 6, 7, 7. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா B cross B intersection C cross C. B லையும் C லையும் காமனா இருக்க pairs இப்ப நம்ம எடுக்க போறோம். இதுல 5, 5, 5, 5 காமன். அப்ப இதுக்கு 5, 5 எடுத்துக்கலாம். Then 5, 6, 5, 6 காமன். அப்ப அதை எடுத்துக்கலாம். Then 6, 5 common. அதை எடுத்துக்கலாம். Then 6, 6 common. அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் equation 2 னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு LHSம் RHS சால்வ் பண்ணும்போது வந்த ஆன்சரும் சேமா இருக்கு. அப்போ from 1 and 2 question அப்படியே எழுதி hence prudent போட்டுறணும்.